அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லுகிறார், அவரை உண்மையா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லவே எங்களுக்கு கூச்சமாக இருக்கின்றது. ஏன்னு கேட்டா, ஒரு தாய்மார்களை பார்த்து 2000 ரூபாய்க்கு கூலிப்படையாக 2000 ரூபாய்க்கு போறதும், பட்டுச்சாரிக்கு உடுத்து 2000 ரூபாய்க்கு போற தாய் அன்னைக்கு தனது வீட்டுல இருந்து ஒரு வேலைக்கு போன 2000 ரூபாய் உழைச்சிருவான். அப்படி நீங்கள் உண்மையாகவே அந்த அவர் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு சொல்லும் மிக அவதானமாக சொல்லணும். அந்த மக்கள் மீது நீ ஒரு மக்கள் பிரதிநிதியாக சென்றிருக்கின்றாய். அப்போ நீங்க அந்த மக்கள் மீது வீணான வசைகளை பாடக்கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் எங்களுக்கு மிக வேதனையாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு இந்த தெருவில் இருந்து போராடுகின்ற எத்தனை வருட காலமாக சும்மா இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து போட்டு அந்தந்த நேரம் தோன்றி போராடுகின்றவர்கள் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த கதையை நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு விடயமும் இல்லை. அவர் ஒரு பெரிய மனிதரும் இல்லை. ஒரு தேசிய அரசியல் கட்சியில அவர் தேசியத்தை பற்றி சும்மா இங்க வாய்ப்பேச்சில தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்குற மாதிரி போய் பாராளுமன்றத்திலையும் ஒரு சும்மா அனாவசியமாக கத்தி கொண்டிருக்கிறவர் போலவும், அதே போன்றுதான் இன்றைக்கு ஜெனிவாவிலையும் சென்று தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கிற பெரிய ஒருவரும் நடத்தாத வேலையை தான் நடத்துகிறேன் என்று இந்த டிக்டாக்குகளில சும்மா பேசிக்கொண்டிருக்காங்க. உண்மையா ஒரு பைத்தியம் என்று சொல்லுவார்கள். அதே போன்று அவருக்கு உண்மையாகவே பைத்தியமோ தெரியாது, அவருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய ஒரு நிலப்பாடும் ஏற்படலாம். இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை. அவர் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்க போனவரும் இல்லை. அவர் தனது பிரச்சனையை உண்மையாகவே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது ஏதோ நாங்கள் நினைச்சோம் தமிழ் மக்களுக்காக ஏதோ குரல் கொடுக்கின்றார்களோட நடிச்சார். ஆனா அவர் போய் தனக்கு இங்க பாதுகாப்பு இல்லை என்று அங்க ஜெனிவாவில் கூறியிருக்கின்றார். அதே போன்று அவர் தனது தந்தையை கடத்திய விடயம் அது தனக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறத மாதிரி தான் அங்க விமர்சிக்கின்றார். ஒரு பொதுமகனாகவும் ஒரு பொதுமக்களுக்காக கதைக்கின்ற ஒரு அரசியல்வாதிகாகவும் அங்கு செல்லவில்லை. அவர் தனது தங்கத்திற்காக கதைக்கிறார் என்ற மாதிரியும் அந்த பல கோணங்களில் கதைக்கிறார். அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் இன்று நாம் சொல்லுகின்றோம் ஒன்று இந்த சர்வதேசத்துக்கும் சரி இந்த தாயகத்தில் உள்ளவர்களுக்கும் சொல்லுகின்றோம் என்னென்று கேட்டால், நாங்கள் உண்மையாகவே 2009ஆம் ஆண்டு தொடக்கம் எமது உறவுகள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி கிடைக்கும் வரைத்தான் நாம் போராடுகின்றோம் என்று